அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பானவர்களே, சமீபத்தில் கரூரில் நடந்த அந்த நிகழ்வு சம்பந்தமாக இன்னொரு செய்தியை நாம் சிந்திக்க வேண்டும். கரூரில் நடந்த அந்த நிகழ்வு, ஒரு நடிகரை, தற்போது அவர் அரசியல் கட்சியினுடைய தலைவராக இருக்கின்றார். அந்த தலைவரை பார்க்க வந்த அந்த நபர்களுக்கு ஏற்பட்ட பாதிப்பு. சுமார் 40 நபர்கள் உயிரிழந்திருக்கின்றார்கள், குழந்தைகள், பெண்கள் உட்பட. இதை நாம் சிந்திக்க வேண்டிய செய்தி, குறிப்பாக இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் சிந்திக்க வேண்டிய செய்தி, தன்னை நேசிக்கின்ற ஒரு கூட்டத்தை எப்படி வழிநடத்த வேண்டும் என்று சிந்திக்க வேண்டும். தன்னை நேசிக்கின்ற ஒரு கூட்டத்துடைய நேசத்தை, அந்த உணர்வை, அவர்களுடைய நடவடிக்கைகளை தன்னுடைய சுயலாபத்திற்காக, தன்னுடைய மதிப்பை உயர்த்திக் கொள்வதற்காக, தன்னுடைய பலத்தை காட்டுவதற்காக செயல்படுகின்ற நடிகர்கள், தலைவர்களுக்கு மத்தியில் நம்முடைய தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை நேசித்தவர்களை எப்படி பண்படுத்தினார்கள், பக்குவப்படுத்தினார்கள், அவர்களுடைய வாழ்வாதாரத்தை எப்படி உயர்த்தினார்கள், அவர்களை எப்படி வெற்றி பெற்றவர்களாக ஆக்கினார்கள் என்பதை நாம் சிந்திப்பது நம்முடைய தலையாய கடமை. அருமையானவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சஹாபிகள் அனஸ் ரலியல்லாஹு சொல்லி காட்டுவாங்க. ஒரு சமயம் ரசூல் ஸல்லல்லாஹு உலூ செய்றாங்க. நாங்கள் எல்லாம் அவர்களுடைய உலூ செய்த மித்த தண்ணீர் எடுத்து உடம்பில் பூசிக்கொண்டோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு கேட்டாங்க, ஏன் இதை செய்றீங்க அப்படின்னு கேட்டவுடன், அல்லாஹ்வுடைய பிரியத்தையும் அல்லாஹ்வுடைய ரசூலின் பிரியத்தையும் நாங்கள் காட்டுவதற்காக, அல்லாஹ்வை ரசூலை நேசிக்கிறோம், அதனால இப்படி செய்யறேன்னு சொன்ன உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள், அல்லாஹ்வையும் ரசூலையும் நேசிக்க வேண்டுமா? நீங்கள் அல்லாஹ்வையும் ரசூலை நேசிக்கின்றீர்களா? அல்லது அல்லாஹ் ரசூல் ஒருவரை நேசிக்கின்றார் என்பதற்கான அடையாளம் என்ன தெரியுமா? நீங்கள் பேசினால் உண்மையை பேசுங்கள், நம்பிக்கை வைக்கப்பட்டால் அதை நிறைவேற்றுங்கள், உங்களை யாராவது நம்பினால் அந்த நம்பிக்கையை நிறைவேற்றுங்கள். அதுபோல உங்களுக்கு பக்கத்தில் இருப்பவர்களிடத்தில் நல்ல முறையில், அழகான முறையில் நடந்து கொள்ளுங்கள். அதுதான் அல்லாஹ் ரசூலை நீங்கள் நேசிப்பதற்கான அடையாளம், என்னை நீங்கள் நேசிப்பதற்கான அடையாளம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை நேசித்த ஒரு கூட்டத்தினுடைய வாழ்வை ஒழுங்குபடுத்தினார்கள். நீ என்னை நேசிக்கிறியா, இந்த முறையில் நடந்து கொள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவர்கள் அந்த தன்னை நேசித்தவர்களை வழிநடத்தினார்கள். தல்ஹா ரலியல்லாஹு என்ற ஒரு சஹாபி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வருகின்றார். வாலிப வயது சஹாபி. முர்னி பிமா ஹபபத ஃபலா அஷீலக அம்ரா அபதா. யா ரசூலல்லாஹ், எனக்கு நீங்கள் பிரியப்பட்டதை ஏவுங்கள், உங்களுக்கு ஒருபோது நான் மாறு செய்ய மாட்டேன் என்று அந்த சஹாபி சொன்ன பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொன்னார்கள், இதுஹபு ஃபக்துல் அபாக்க, நீங்கள் செல்லுங்கள், உங்களுடைய தந்தையை கொன்று விட்டு வாருங்கள் என்று சொன்னார்கள். வேகமாக அந்த சஹாபி, இளம் வயது சஹாபி வேகமாக சென்ற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபி அழைத்து சொன்னார்கள், ஃபைன்னி லம் உபஅத் பி கத்தியத்தி ரஹம், உறவுகளை துண்டிப்பதற்காக, அறுப்பதற்காக நான் அனுப்பப்படவில்லை என்று சொன்னார்கள். சொன்னா செஞ்சிருப்பாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு சொன்னா செஞ்சிருப்பாங்க. கண் சிமிட்டலுக்காக கட்டுப்பட்டவர்கள் சஹாபிகள். ஆனா பெருமானார் ஸல்லல்லாஹு அப்படி செய்யவில்லை. தன்னுடைய சொந்த விருப்பத்திற்காக தன்னை நேசித்தவர்களை பயன்படுத்தவில்லை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த சஹாபி சிறிது காலத்தில் மரணப்படுக்கையில் இருக்கின்றார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு பார்க்க வர்றாங்க. இவர் இந்த நோயில் பிழைக்க மாட்டார், இவர் வஃபாத் ஆகிவிட்டால் எனக்கு அறிவிப்பு செய்யுங்கள், நான் தான் வந்து தொழுகை நடத்தி அடக்கம் செய்ய வேண்டும் என்று சொல்லிவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வீட்டுக்கு சென்றார்கள். கொஞ்ச நேரத்தில் அந்த சஹாபி வஃபாத் ஆகிட்டாங்க. அவங்க வஃபாத் ஆகும்போது சொன்னாங்க, நான் வஃபாத் ஆகிவிட்டால் பெருமானார் ஸல்லல்லாஹு அவர்களுக்கு என்னுடைய வஃபாத்தின் செய்தி அறிவிக்க வேண்டாம். காரணம், அவர்கள் கேட்டு வருகின்ற வழியில் யூதர்களுடைய வீடு அதிகமா இருக்கு, அதனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அவர்களுக்கு ஏதேனும் ஆபத்து ஏற்பட்டு வருமோ என்று பயந்து அந்த சஹாபி அறிவிக்க வேண்டாம் என்று சொல்ல, சஹாபியர் இரவோடு இரவாக அந்த சஹாபி அடக்கம் செய்தார்கள். மறுநாள் காலையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தல்ஹா ரலியல்லாஹு அவருடைய கபருக்கு வந்து என்று ஒரு அருமையான துஆ செய்தார். யா அல்லாஹ், இந்த தல்ஹா ரலியல்லாஹு அவர்களை சந்திப்பாயாக, நீ அவரை பார்த்து சிரிக்க, அவர் உன்னை பார்த்து சிரிக்க, ஒரு அழகிய சந்திப்பாக நீ அவரை சந்திப்பாயாக என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவர்கள் துஆ செய்தார்கள். தபரானில் பதியப்பட்ட ஹதீஸ். தன்னை நேசித்தவர்களை தன் சுயலாபத்திற்காக பயன்படுத்தவில்லை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். தன் விருப்பப்படி எல்லாம் அவர்களை இயங்கச் சொல்லவில்லை. அருமையானவர்களை நாம் சிந்திக்க வேண்டும். ஜாஹிமா ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு நோயில் இருந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸஅத் ரலியல்லாஹு அவர்களை நலம் விசாரிக்க வந்த பொழுது ஸஅத் ரலியல்லாஹு சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நான் மௌத்தாகிவிட எனக்கு பயமா இருக்கு, எனக்கு நிறைய சொத்துக்கள் இருக்கிறது, ஒரே ஒரு பெண் பிள்ளை மட்டும் தான் எனக்கு இருக்கின்றார்கள், நான் எல்லா சொத்தையும் இஸ்லாத்துக்கு நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்ன உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. 3/2 பகுதியை கொடுக்கின்றேன் அப்படின்னு சொன்னபோது வேண்டாம் என்று சொன்னார்கள். பாதி சொத்தை கொடுத்து விடுங்கள் என்று சொல்வது வேண்டாம் என்று சொன்னார்கள். அப்படியால் 1/3 பகுதியை நான் கொடுக்கின்றேன் என்று சொன்ன பொழுது, இதுவும் அதிகம்தான், ஆனால் நான் பெற்றுக்கொள்கின்றேன், உங்களுடைய சந்ததிகளை நீங்கள் பணக்காரர்களாக விட்டு செல்ல வேண்டும், உங்கள் குடும்பத்தை நீங்கள் கவனிக்க வேண்டும், உங்கள் பிள்ளைகளை நீங்கள் கவனிக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை நேசித்த சஹாபிகள் தனக்காக எல்லா பொருளாதாரத்தையும் கொடுத்த பொழுதும் கூட உங்கள் குடும்பத்தை கவனியுங்கள் என்று சொன்னார்கள். இதுதான் தன்னை நேசித்தவர்களை நேசித்த தலைவரின் அடையாளம் என்பதை நாம் விளங்க வேண்டும். ஒரு சஹாபி ஜாஹிமா ரலியல்லாஹு என்ற சஹாபி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வருகின்றார். யா ரசூலல்லாஹ், நானும் உங்களோடு போர்க்களத்துக்கு வர ஆசைப்படுகின்றேன், உங்களோடு ஆலோசனை செய்ய வந்தேன் என்று சொன்ன பொழுது, உங்களுக்கு தாயார் இருக்கின்றார்களா என்று கேட்டார்கள். ஆமா, தாயார் இருக்கின்றார்கள். அவர்கள் போக வேண்டாம் என்று சொல்கின்றார்கள். அவர்கள் அழுகவே நான் வந்தேன் என்று சொன்ன பொழுது, செல்லுங்கள், அவர்களோடு இருங்கள், அவர்களுக்கு பணிவிடை செய்யுங்கள், ஃபல்ஸம்ஹா, அவர்களை நல்ல முறையில் பார்த்துக் கொள்ளுங்கள், ஃபைன்னல் ஜன்னத்த இந்த கதமிஹா, சொர்க்கம் என்பது அவர்களுடைய காலடியில் தான் இருக்கின்றது, நீங்கள் போருக்கு வர வேண்டாம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார். குடும்பத்தை முதலில் நீங்கள் பார்க்க வேண்டும். என்னை நேசிப்பது முக்கியம்தான், என்னை நேசித்தாலும் கூட நீங்கள் உங்கள் குடும்பத்தை நல்ல முறையில் கவனித்தால் தான் என்னை நேசிப்பதற்கான அடையாளம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சஹாபிகளை தன்னை நேசித்தவர்களை வழிநடத்தினார்கள் என்பதை வரலாறு சொல்லி காட்டினார். அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லி காட்டுவார்கள், நான் மதீனாவில் இருந்த பொழுது மக்காவிலிருந்து என்னுடைய தாயார் என்னை சந்திக்க வந்தார்கள். என்னுடைய தாயார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, முஷ்ரிக்காக இருந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் நான் சென்று கேட்டேன், அஃபா அஸ்லுஹா வஹிய முஷ்ரிகத்துன்,
என்னுடைய தாயார் முஷ்ரிக்காக இருக்கின்றார், நான் அவர்களோடு சேர்ந்து வாழலாமா, நல்ல முறையில் உரையாடலாமா என்று கேட்ட பொழுது, நாம் ஃபசிலிஹா, என்ன செய்யுங்க, உங்களுடைய தாயாரோடு சேர்ந்து நல்ல முறையில் அவர்களை கவனித்துக் கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்லி காட்டினார்கள். உறவுகளை, தன்னை நேசித்தவர்களுடைய உறவுகளை மதிக்காமல் இருப்பதற்கு சொல்லவில்லை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கவனிக்காமல் இருப்பதற்கு சொல்லவில்லை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அருமையானவர்கள், நாம் சிந்திக்க வேண்டும். இப்படி ஒரு தலைவரை இந்த சமூகம், இந்த உலகம் கண்டிருக்காது. முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக சொத்து சுகங்களை எல்லாம் இழந்தவர்கள். மக்காவில் பெரும் பணக்காரராக வாழ்ந்த முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றதற்காக உடுத்துவதற்கு கூட சரியான ஆடை இல்லாமல் இருந்தவர்கள். ஒரு சமயம் அலி ரலியல்லாஹு சொல்லி காட்டுவார்கள், நாங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சபையில் அமர்ந்திருந்தோம். முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு உள்ளே வருகின்றார்கள். ஒரே ஒரு ஆடையை உடம்பு முழுவதும் போர்த்தி கொண்டு வந்தார்கள். அவர்களை பார்த்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேம்பி தேம்பி அழுதார்கள். முஸஅப் எப்படி வாழ்ந்தவர் தெரியுமா, எவ்வளவு செல்வ செழிப்போடு வாழ்ந்தவர் தெரியுமா, எனக்காக, இஸ்லாத்திற்காக இப்படி நிற்கின்றார் என்று அழுதார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். தன்னை நேசித்த ஒரு நபருடைய நிலைமையை, வாழ்க்கையின் நிலையை குறித்து அழுத தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இன்றைக்கு இந்த நடிகர் வந்து சென்றிருக்கின்றார். அவரை பார்ப்பதற்காக நம்முடைய இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் காலையிலிருந்து குடிக்காமல் சாப்பிடாமல் குழந்தைகளோடு பலகீனத்தோடு அங்கே கூட்ட நெரிசலில் சிக்கி, பெண்கள் அந்நிய ஆண்களோடு எந்த விதமான ஹிஜாபும் இல்லாமல் நிற்கின்றார்கள் என்று சொன்னால் யார் அவர்? அவருக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம்? அவர் நமக்காக என்ன செய்தார்? சிந்திக்க வேண்டும். இஸ்லாமிய வாலிபர்கள், சகோதர சகோதரிகள் சிந்திக்க வேண்டும். எல்லா தலைவர்களும், நம்மை நேசிப்பவர்களை நாம் வழிநடத்த வேண்டும். அது அரசியல் தலைவராக இருந்தாலும் சரி, நடிகராக இருந்தாலும், யாராக இருந்தாலும் சரி, குடும்ப தலைவராக இருந்தாலும் சரி, ஆசிரியராக இருந்தாலும் சரி, நம்மை நேசித்து நமக்கு கீழே இருக்கின்ற கூட்டத்தை நல்ல முறையில் வழிநடத்துவது நம்முடைய தலையாய கடமை என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கை முழுக்க உணர்த்தி காட்டினார்கள். எந்த நேரத்திலும் தன்னை நேசிப்பவர்களுடைய உணர்வுகளை சுய லாபத்திற்காக பயன்படுத்தியது நல்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ராஹிம் ரலியல்லாஹு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவருடைய 60 வயதில் பிறந்த அந்த குழந்தை, ஆண் குழந்தை இறந்து விட்டார்கள். இறந்த அந்த நாளில் சூரிய கிரகணம் ஏற்பட்டது. ஏற்பட்ட பொழுது சஹாபிகள் பேசினார்கள், நபி ஸல்லல்லாஹு அவருடைய மகனார் இறந்ததற்காக சூரிய கிரகணம் ஏற்பட்டது என்று பேசிய பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மதிப்பை அந்த இடத்தில் பயன்படுத்தவில்லை. தன்னை நேசித்தவர்களின் கூட்டத்தின் அந்த உணர்வை, தன்னுடைய மதிப்பை உயர்த்துவதற்காக பயன்படுத்தவில்லை. சொன்னார்கள், இன்ன ஷம்ஸ வல் கமர, சூரியனும் சந்திரனும் அல்லாஹ்வுடைய இரண்டு அத்தாட்சிகள். யாருடைய மௌத்துக்காகவும் யாருடைய பிறப்புக்காகவும் அது மாறாது, அது செயல்படாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்லி காட்டினார்கள். அருமையானவர்களே, தன்னை நேசித்தவர்களின் ஒரு கூட்டம், தன்னை நேசிக்கக்கூடிய ஒரு கூட்டம் எந்த ஒரு நிகழ்ச்சியிலும், எந்த ஒரு நிகழ்விலும் அடிச்சாட்டியம் செய்யக்கூடாது, பிற நபர்களுக்கு இடையூறு செய்யக்கூடாது, பிற நபர்களுடைய பொருட்களை அடித்து உடைக்கக்கூடாது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் உணர்த்தி காட்டினார்கள், வழிகாட்டி சென்றார்கள். தன்னை நேசித்தவர் ஒரு கூட்டம் தன்னை நேசிக்கிறது என்பதை வெளிப்படுத்துவதற்காக யாரையும் துன்புறுத்துவதோ, எந்த பொருட்களையும் சேதப்படுத்துவதோ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அனுமதிக்கவில்லை. போர்க்களத்திற்கு சஹாபிகள் அனுப்புகின்ற பொழுதும் கூட வயது முதிர்ந்த நபர்களை நீங்கள் கொல்ல வேண்டாம், பெண்களை, சிறுவர்களோடு நீங்கள் போர் செய்ய வேண்டாம், மடங்களில் இருக்கின்ற மடாதிபதிகள், வணக்கசாலிகள், அது எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களோடு சண்டைக்கு நிற்க வேண்டாம், பொது சொத்துக்களுக்கு சேதம் விளைவிக்க வேண்டாம், மரங்களை, விவசாய நிலங்களை எரிக்க வேண்டாம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான உபதேசங்களை செய்தார்கள். தன்னை நேசித்தவர்களுக்கும் கூட, தன்னை நேசித்த ஒரு கூட்டம் ஒரு இடத்தில் ஒன்று கூடுகின்ற பொழுது எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை வழிநடத்தி சென்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மக்கா வெற்றியின் போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் லட்சக்கணக்கான சஹாபிகளோடு, ஆயிரக்கணக்கான சஹாபிகளோடு மக்காவிற்கு நுழைகின்ற பொழுது, மக்காவின் ஜனாதிபதியாக நுழைகின்ற பொழுதும் கூட சில சஹாபிகள் மக்காவுடைய காஃபிர்களை பார்த்து சொன்னார்கள், அல் யௌமு யௌமுல் மல்ஹமா, இன்றைய நாள் பழிவாங்கக்கூடிய நாள் என்று சொன்ன பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி லா அல் யௌமு யௌமுல் மர்ஹமா, இன்றைய நாள் இரக்கம் காட்டக்கூடிய நாள் என்று சொன்னார். அப்ப தன்னை நேசித்த ஒரு கூட்டம் பிறரை பேசி பயமுறுத்துகின்ற பொழுது, அடக்குகின்ற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அதை வேண்டாம் என்று சொன்னார். அப்படி சொல்லாதீங்க, நம்ம ரொம்ப மென்மையா நடந்துக்குவோம் அப்படின்னு சொன்னாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் உருவாக்கிய மாபெரும் ஆளுமை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாழ்க்கையில் ஒரே ஒரு நிகழ்வு. பைத்துல் முகத்தஸுக்கு சென்றார்கள். சென்று பைத்துல் முகத்தஸுடைய சாவியை வாங்கிவிட்டு கொஞ்ச தூரத்துல ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்த இடம் பெத்லஹம், பைத்துல்லஹம், அந்த இடத்துல ஒரு ஆலயம், கிறிஸ்தவ ஆலயம் இருக்கிறது. அந்த ஆலயத்தை பார்வையிடுகின்றார்கள். பார்வையிடுகின்ற பொழுது அசர் தொழுகை நேரம் வந்தது. அந்த இடத்தில் உள்ள கிறிஸ்தவ பாதிரிமார்கள் சொன்னார், இங்கே நீங்கள் தொழுகலாம் என்று சொன்ன பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அங்க தொழல, வெளியே வந்து கொஞ்சம் தூரத்துல ஒரு பாறையின் மீது அசர் தொழுகை நிறைவேற்றினார்கள். அந்த இடத்தில் தான் இன்றைக்கு மஸ்ஜித் உமர் என்ற ஒரு பள்ளிவாசல் இருக்கிறது. தங்க முலாம் பூசப்பட்ட அந்த மினாரா, குப்பா இருக்கும்ல, நம்ம பார்க்கிறோம். பைத்துல் முகத்தஸ் என்று நாம் பார்க்கின்ற அந்த தங்க முலாம் பூசப்பட்ட அந்த பள்ளி மஸ்ஜித் உமர் என்பது. மஸ்ஜித் உமர் ரலியல்லாஹு தொழுது அந்த இடத்தில் கட்டப்பட்ட பள்ளி. ஏன் அவங்க அந்த ஆலயத்தில், பெத்லஹேமுடைய ஆலயத்தில் தொழுகல அப்படின்னு சொன்னா அதற்கான காரணத்தை சொல்வார்கள். நான் தொழுத இந்த இடத்தில் எனக்கு பின்னால் வரக்கூடிய இஸ்லாமியர்கள், என்னை நேசிப்பவர்கள், என்னுடைய மார்க்கத்தை சார்ந்தவர்கள், எங்க தலைவர் தொழுத இடம் என்று சொல்லி உங்களுடைய இந்த ஆலயத்தை ஆக்கிரமிக்கலாம், அது ஒருபோதும் என்னால் நடக்கக்கூடாது என்று சொன்னார்கள் உமர் ரலியல்லாஹு. அதுபோன்று அவர்கள் தொழுத இடத்தில் ஒரு பள்ளி கட்டப்பட்டது. இதுவே அவங்க அந்த பெத்லஹேம்ல தொழுதிருந்தா அங்க அந்த ஆலயத்தை, எங்க தலைவர் தொழுத இடம் என்று சொல்லி அந்த ஆலயத்தை ஆக்கிரமிக்கலாம் என்ற ஒரு தூரநோக்கு சிந்தனையோடு உமர் ரலியல்லாஹு செயல்பட்டார் என்பது வரலாறு. இன்றைக்கு நாம் யாரை தலைவனாக கொண்டாடுகின்றோமோ அந்த தலைவர்கள் நம்மை குறித்து எப்படி சிந்திக்கின்றார்கள், நம்மை எப்படி வழிநடத்துகின்றார்கள், நம்மை நல்ல முறையில் வழிநடத்துகின்ற தலைவர்களை நாம் தேர்ந்தெடுக்கின்றோமா?
நாம் யாரை நேசிக்கின்றோம், அவர்கள் நம்மை எப்படி வழிநடத்துகின்றார் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். குறிப்பாக இஸ்லாமிய இளைஞர்கள், வாலிபர்கள், சகோதர சகோதரிகள் சிந்திக்க வேண்டும். கரூரில் நடந்த இந்த நிகழ்வை ஒட்டி நாம் இதை சிந்திக்க வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகள், வாலிபர்கள், நாம் யாரை நேசிக்கின்றோம், நாம் நேசிப்பவர் எப்படிப்பட்டவர், நமக்காக என்ன செய்தார் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விளங்குகின்ற தௌஃபீக்கை தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.